திமுகவின் தோல்விக்கு பெரும்பாலான மக்கள் வருத்தப்படுகிறார்கள். தமிழகத்தில் நிகழ்ந்துள்ளது அரசியல் சுனாமி அல்ல, சினிமா சுனாமி எனவும் திமுக இளைஞரணி கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. புதிய பொம்மையை பார்த்தால் வேண்டுமென அடம்பிடிக்கும் குழந்தைக்கு 2 நாட்களில் போர் அடித்துவிடும். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடக்கும் ஆட்சி அல்ல, சினிமா கவர்ச்சியில் அமைந்துள்ளது எனவும் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திருச்சூரில் நாய் குறைத்ததால் மிரண்டு ஓடிய யானை வாகனங்கள் வீடுகளை சூறையாடியது பரபரப்பு. மயக்க ஊசி செலுத்தி கட்டுக்குள் கொண்டுவர தீர்மானிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில மணி நேரத்திலேயே தானாகவே கட்டுக்குள் வந்தது. ബൈക്ക് വിട്ട് വരല്ലേടാ ആനയുടെ തുമ്പിക്കൈയിലും. கோவை சிறுமியின் படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள், ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள், 10 கிலோமீட்டர் தூரம் வரை அணிவகுத்து செல்லும் வாகனங்களின் ட்ரோன் காட்சி. திருச்சி நர்சிங் கல்லூரி மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு 12 மணி நேரமாக நர்சிங் மாணவிகள் நடத்திய போராட்டம் 2 நாட்கள் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தாங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் 2 நாட்கள் கழித்து மீண்டும் போராட்டம் தொடரும் என சக மாணவிகள் திட்டமிட்டார். அதனால நாங்க கூட்டத்தை இப்ப கலைச்சிட்டு ஹாஸ்டல் போறோம். ஹாஸ்டல் போயும் நாங்க வார்டுக்கு போக மாட்டோம், காலேஜுக்கு போக மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். எப்போ எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வருதோ அப்பதான் நாங்க அடுத்த நடவடிக்கை எடுப்போம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேபி அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே செய்யலைன்னா திருப்பி எங்க போராட்டத்தை நாங்க ஆரம்பிப்போம் சார். மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் சென்னையில் இருந்து ஊட்டிக்கு வந்த சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்து, 20க்கும் மேற்பட்டோர் காயம், போலீசார் விசாரணை. கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதான கார்த்திக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கோவை அரசு மருத்துவமனையில் நீதிபதி பகவதி அம்மாள் விசாரணையின் அடிப்படையில் உத்தரவு. மின் தடையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை எனவும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்ததோ அதெல்லாம் உடனே அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சு உடனே மின்சார தடை இல்லாமல் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சோ அதெல்லாம் தடை சரி செய்யறதுக்கான வேலை நடந்துச்சு. மின்சார லோடு அதிகமாக இருப்பதால் ஒரு சில இடங்களில் ட்ரிப் ஆகிறது என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கு. பழைய டிரான்ஸ்பார்மர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பேட்டி. இல்ல நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துல அங்க இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 13 நாளில் தமிழ்நாடு எங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக தெரிவித்து கண்டனம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றும். திமுகவின் முதுகில் காங்கிரஸ் கட்சி குத்திவிட்டதாக அக்கட்சியின் இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தில் கண்டன தீர்மானம். சொந்த உழைப்பில் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாமல் நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் இழைக்கும் அறமில்லாத கட்சி எனவும் காட்டும்.
தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தறிக்கெட்ட செய்திகள் வரும் நிலையில் முதலமைச்சர் கோட்டை கழட்டினார், கூலிங் கிளாஸ் போட்டார் போன்ற ரீல்ஸ்களால் திசை திருப்ப முயற்சிப்பதாக திமுக குற்றச்சாட்டு. இந்த வெற்று விளம்பர நடவடிக்கைகளுக்கு பதிலாக முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். அரசியலில் நன்றி உணர்வும் கூட்டணி தர்மமும் மிகவும் முக்கியம். ஆனால் திமுக தொடர்ந்து அவற்றை மீறி செயல்பட்டு வருகிறது. திமுகவின் கண்டனங்களுக்கு காங்கிரஸ் பதிலடி. கோவையில் கொடூரங்களால் கொல்லப்பட்ட சிறுமியின் உடல் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு கொண்டு வரப்பட்டது. சிறுமியின் உடலை பார்த்து கதறி அழுத உறவினர்கள். திருச்செந்தூர் கோவிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் 25 லட்சம் ரூபாய் மோசடி சம்பவம். பெண் பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பணத்தை திருடி தனது பைக்குள் வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. அரியலூர் அருகே அரசு பள்ளி அருகே உள்ள அரசு டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி போஸ்டர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. திருச்சி செவிலியர் மாணவி உயிரிழப்பிற்கு விசாரணை குழுவின் அறிக்கையை பொறுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னு அந்த குழு கண்டறிஞ்சு சொன்னாங்கன்னா அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால அரசு முழுமையா இந்த பிரச்சனையில நாங்க முழு கவனம் செலுத்திட்டு இருக்கோம். பிரதமர் மோடியுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ சந்திப்பு. டெல்லியில் வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறும் குவாட் கூட்டமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். மூன்று நாள் பயணமாக சிக்கிம் செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சிக்கிம் பல்கலைக்கழகத்தின் 7வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார். தெலுங்கானாவில் வெப்ப அலை காரணமாக 16 பேர் உயிரிழந்த நிலையில் நிவாரணம் அறிவித்த அரசு. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு. லக்னோ அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. பஞ்சாப் அணிக்கு 197 ரன்கள் இலக்கு.